ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அதாவது தேங்காய் பால் வட்டலாப்பம் பார்க்க போகிறோம். அதாவது கோகனட் எக் புட்டிங் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு நாங்கள் வட்டலாப்பம் வந்து போட்டிருக்கோம். அது வந்து நாங்கள் இட்லி சட்டியில் வந்து சாதாரண பால் ஊற்றி அதாவது பசும்பால் ஊற்றி செஞ்சு நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து தேங்காய் பால் ஊற்றி செய்ய போகிறோம். அதுவும் நான் குக்கரில் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, நான் வந்து 4 எக் எடுத்து வச்சிருக்கேன், முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்துட்டு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் திராட்சை பழமும் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஏலக்காய், ஜீனி, அதாவது ஒரு முட்டை அப்படின்னா நம்ம 1 டீஸ்பூன் ஜீனி சேர்க்கணும். ஒரு முட்டைக்கு 1 டீஸ்பூன் ஜீனி. இப்போ 4 முட்டை அப்படின்னா நான் இதில் வந்துட்டு 6 டீஸ்பூன் ஜீனி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து உப்பு தேவைக்கேற்ப லிட்டில் பிட் சேர்ப்பேன். தேங்காய் பால் 1 கப் தேங்காய் பால், அதாவது 4 முட்டைக்கு 1 கப் கெட்டியான தேங்காய் பால். நான் என்ன பண்ணேன்னா தேங்காயை உடைச்சி அந்த தேங்காய் தண்ணியிலேயே வந்து தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேங்காயை அரைக்கும் போது அந்த தேங்காய் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை யூஸ் பண்ணியே நான் அது மாதிரி அரைச்சி இங்கே பண்ணி கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு நெய் தேவை. இப்போ நம்ம வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ லைட்டாக இதில் உப்பு சேர்ப்போம். ரொம்ப லைட்டாக உப்பு தேவைக்கு இப்போ தான் வந்து சும்மா லைட்டாக போடுறேன். இங்கே பாருங்கள் 1/2 டீஸ்பூன் நான் போடுறேன். இப்போ அடுத்து ஜீனியும் அதோட சேர்த்துடலாம். ஜீனியை வந்து ஒரு முட்டைக்கு 1.5 டீஸ்பூன். ஓகேங்களா? அப்போனா எத்தனை முட்டை ஊற்றுறீங்களோ அத்தனை முட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜீனி சேர்த்தாச்சு. இந்த இப்போ முட்டையையும் ஜீனியையும் இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து முட்டையையும் ஜீனியையும் வந்து அடிச்சுக்கிட்டாச்சு. இப்போ இதில் நான் வந்து தேங்காய் பாலையும் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து இதையும் வந்து அதோட சேர்த்து ஒரு ரவுண்ட் அடிச்சு பாதி பாலை ஃபஸ்ட்டு ஊற்றி அடிச்சு எடுத்துக்குவோம். இப்போ வந்து பாதி தேங்காய் பாலை ஊற்றி நம்ம அடிச்சுக்கிட்டோம். அதை நம்ம சேர்த்துடலாம். எதுக்கு நான் பாதி ஊற்ற சொன்னேன்னா, இப்போ நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரில் வந்துட்டு அந்த எக் இதெல்லாம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும். திரும்ப மிச்சம் இருக்க தேங்காய் பாலை வந்துட்டு ஃபுல்லாக அதில் ஊற்றி அடிச்சிட்டோன்னா அதில் உள்ளே இருந்ததெல்லாம் வந்து எல்லாம் கலந்து நமக்கு வந்துடும். அதுக்காகத்தான் நான் வந்து பாதி பாலை ஊற்ற சொன்னேன். இந்த மிக்சி ஜாரில் இருக்க பாலை வந்துட்டு ஏன்னா ஃபுல்லாக ரவுண்டில் இருக்க எக்கெல்லாம் சுற்றி வந்துடும். அதுக்காக தான் இப்போ செகண்ட் தரக்கு அடித்து அதோட ஊற்றிக்கோங்க. இப்போ அடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு வெசலில் வந்து வானலியை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா தாளிக்க போகிறோம் நெய் ஊற்றி. இதுக்கடையில் இந்த ஏலக்காய் வந்து நச்சு போட்டுக்குவோம். அப்போ தான் வாசமாக இருக்கும். 3 ஏலக்காய் போதும். ஏலக்காய் வந்து நச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. இப்போ 3 டீஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இப்போ நெய் வந்து உருகட்டும். இப்போ இதில் வந்து அந்த ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். ஏலக்காய், முந்திரி, திராட்சை இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ப்ரௌன் கலரில் கருக விடாமல் அழகாக டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து தாளிச்சதை வந்துட்டு நம்ம இதில் வந்து ஊற்றிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இது நம்ம குக்கரில் வந்து எடுத்து வச்சிட வேண்டியது தான். நான் குக்கரில் வைக்க போகிறேன். குக்கரில் வந்து 1/4 வாசி தண்ணி பிடிச்சி குக்கரை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே வச்சிட வேண்டியது தான். உள்ளே வச்சுருங்க. தண்ணியை வந்து அளவு கம்மியாக வச்சுக்கோங்க. வெசல் வைக்க பாத்திரத்தை விட தண்ணி அளவு கம்மியாக இருக்கணும். வச்சாச்சு. இப்போ மேலே ஒரு மூடி போட்டுடணும். இல்லைனா வேர்வை வந்து மேலே எதுக்கு மூடி போடணும்னா வேர்த்து ஊற்றாமல் இருக்கிறதுக்கு மேலே மூடி போடணும். இப்போ குக்கரை லாக் பண்ணிடலாம். குக்கரை லாக் பண்ணி இது வந்து 20 மினிட்ஸ் ஆகும். விசில்னு பார்த்தா 10 to 15 விசில் ஆகும். ஏன்னா வந்து அந்த வாசம் வரும். முட்டை வெந்த வாசம், கேக் வர்ற வாசம் வரும். அதுதான் நமக்கு கணக்கு. அந்த வாசம் தான் நமக்கு கணக்கு. நான் விசில் போட்டுட்டேன். 10 to 15 விசில் சொல்கிறேன். 20 மினிட்ஸ் எப்படி ஆகும் 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். அந்த வாசம் வரும். அதுலேயே நம்ம வந்து வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் வந்து 15 விசில் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் வந்து 20 விசிலுக்கு கரெக்டாக வச்சேன். ஏன்னா அந்த ஸ்மெல் வாசம் வந்து வரவே இல்லை. அதுக்காகத்தான் லேட் பண்ணேன். நீங்களுமே குக்கரில் வச்சா 20 விசிலுக்கு வச்சுருங்க. இப்போ வந்து கத்தி வச்சு குத்தி பாருங்க வெந்துருச்சான்னு. இப்போ அது வந்து அந்த கத்தியை வந்து டச் ஆகாமல் நமக்கு வந்து கேக் வரணும். இங்கே பாருங்க டச் ஆகலை. ஸோ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துட்டு நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே. இப்போ நான் வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு திருப்பிட வேண்டியதான், டர்ன் பண்ணிட வேண்டியதான். நமக்கு சூப்பரான வாசமான நமக்கு வந்து தேங்காய் பால் வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு தேங்காய் பாலில் வந்து தண்ணி சேர்க்காம வந்துட்டு ரொம்ப தண்ணி சேர்க்காம இது பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு கெட்டியாக வந்து கேக் புட்டிங்காக கிடைக்கும். கெட்டியான பாலே வந்து இது பண்ணுங்கள். நமக்கு வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் வட்டலாப்பம். தேங்காய் பால் சேர்த்தது ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.